कान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितानङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्ततसे नमस्ततसस्पतये நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நம. அபிராமி சமயத்தின் அந்தாதிக்குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உபாசனை ரகசியங்கள் 108 சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைய தின சிந்தனையாக உபாசனையை நாம் கற்றுக்கொள்வதற்கு நான் யாரை தேடி செல்ல வேண்டும்? தேவதையை தேடி எங்க போறது நம்ம? அப்ப அந்த தேவதையை தெரியாது அப்படின்னு சொன்னால் அதை கண்டறிவதற்கு உண்டான வழி என்ன? உபாசனைங்கிறது தேவதையினுடைய அருளை பெரும் முயற்சி. அப்ப தேவதையை தெரிஞ்சால நம்ம போக முடியும். அப்படி தேவதையை தேடி அப்படின்னா அதுக்கு சாத்திரங்கள் 3 விதமான வழிகளை பரிந்துரை செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு தான் முதல் வழிபாடு. இதுக்கு சார்ந்து இருக்கா அப்படின்னு கேட்டா, காளிதாசன் குமார சம்பவத்துல பார்வதியினுடைய கல்யாணம் நடக்கிறத பத்தி பேசுறான். அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா, பார்வதியோட அம்மா பேர் மேனா, வளர்ப்பு அன்னை. அவ சொல்றா, குலதெய்வத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வான்னு. நாம கும்பிடுற சாமி பார்வதி. அன்னைக்கு அவ வம்சத்துல தோன்றி வளர்ந்தா பார்வதி. அப்படி வளர்ந்ததுனால குலதெய்வத்தை கும்பிடுங்கிற வார்த்தையை அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்ப இந்த குலதெய்வம்ங்கிறது ஒரு குடும்பம் சார்ந்த கடவுள் அப்படிங்கிறத அறிய முடிகிறது. இந்த குடும்பம் சார்ந்து வணங்கப்படுவதுதான் முதல் தேவதை. அதுதான் உபாசனையின் அடிப்படை. அதுல இறந்தவர்களுடைய வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தான் நம்ம குலதெய்வம்னு சொல்றோம். முதலில் தொன்மையாக தோன்றிய நல்ல ஆத்மாவின் வழிபாடே இந்த குலதெய்வத்தை வழிபாடு. அப்ப தேவதையை அறிவதற்கு இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த குலதெய்வம் 2ஆக இருக்கும். ஒரு ஆண் தெய்வம், ஒரு பெண் தெய்வம். அந்த வழக்கத்துல என்னமா வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு முடி தெய்வம், ஒரு வழிபாட்டு தெய்வம். முடி தெய்வத்துக்கு என்ன பண்ணோம்னா, மனிதர்களுடைய முடியை மழித்து கொள்ளுகிற வழக்கம் இந்த அளவும் இருக்கு. அந்த முடி மாத்திரம் முடி இறக்குறதுன்னு சொல்லுவா. அது ஒரு தெய்வத்துக்கு இறக்குவா. அப்புறம் பூஜை பண்றதுங்கிறது வேற தெய்வத்துக்கு பண்ணும். இதுல ஒரு சில மாற்றம் என்னன்னா, சில பேர் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். வீட்டு உள்ள குலதெய்வம்னா வீட்டு உள்ள வழிபாடு பண்ண மாட்டா, கொல்லையில இடம் இருக்கும். அது அவர்களுக்கான சொந்த பகுதியில இருக்கும் இடம். அது சரி, இந்த குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். இப்ப தேவதையை பார்க்கலாமா அப்படின்னா, அந்த குலதெய்வதைக்கு பூஜை போடணும். அந்த குலதெய்வம்க்குன்னு பூசாரி இருந்தா பூசாரியை சொல்லி பூஜை பண்ணணும். இல்ல குலதெய்வத்துக்கு வீட்டு வெளில தான் நாங்க வழிபாடு பண்ற வழிபாடு இருக்குன்னா அந்த பூஜையை போடணும். அந்த பூஜையை போட்டு நான் இந்த தேவதை உபாசனை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அதுகிட்ட கேட்கணும். அப்படி கேட்டால் அது கனவுல உங்களுக்கு உணர்த்தும். அல்லது ஆவேசம், அதாவது அடுத்தவன் உடம்பு மேல ஏறி இந்த தேவதையை வணங்கு அப்படின்னு அதுவே சொல்லும். அப்படி அந்த வழிதான் இருக்கு. அப்படி சொல்றது எது அடையாளம் அப்படின்னு கேட்டா, அது சொல்றது தன்னடையாளம் உணர்த்தி வணங்க வேண்டிய தேவதையினுடைய அடையாளத்தை தெளிவா சொல்லும். அது நடைமுறையில் சாத்தியப்படும். நம்ம எது முடியுமோ அதை சொல்லும். அது அதே மாதிரி இருக்க சொல்லும். அந்த அடையாளம்லாம் சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த மாதிரி தேவதை, இதை நீ வணங்கு, உனக்கு அது அனைத்தையும் செய்யும் அப்படின்னு ஒரு உபாசனையை குருவாக இருந்து குலதெய்வம் உரைக்கும்.
இல்ல நானே உனக்கு அத பண்ணி தரேன் அப்படின்னு தானே முன் வந்து நிற்கும். உபாசனை தெய்வமாக குலதெய்வத்தை ஏற்கலாம். சில குலதெய்வம் சில தேவதைய சொல்லும். இந்த இடத்துல, இந்த வடிவத்துல இந்த சாமி இருக்கு. இத கும்பிடு உனக்கு க்ஷேமத்த தரும். அப்படின்னு அதுவே சொல்லும். அப்படி சொல்றது, ஒண்ணு சாமி வந்து சொல்றது, ஒண்ணு கனவுல சொல்றது. அவர்களை நாடித்தான் இந்த உபாசனை பயணமானது முதலில் துவங்கும். உபாசனை ரகசியங்கள்ல நான் யாரை தேடி செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டால், உபாசனையை கத்துக்கிறதுக்கு அப்படின்னா, குலதெய்வத்தை குறித்து தான் உங்களின் பயணம் இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் அறிவோம். இப்போ ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, குலதெய்வம் தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு குலதெய்வம் தெரியாதுன்னு பல பேர் சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்ன பிரமாணம்? அப்படிங்கிறத நாளை பார்ப்போம். அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.